அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். கடவுளிடம் நாம் எவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும்? நாம் சொல்லக்கூடிய விஷயம், வேண்டக்கூடிய விஷயம் கடவுளுக்கு கேட்கிற மாதிரி எவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும்? இந்த முறையில் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக தான் நம்முடைய வேண்டுதல் கடவுள் கேட்பார், சீக்கிரம் நிறைவேற்றுவார். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. கடவுளிடம் பிரார்த்தனை செய்வது பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களும் நாம் செய்யக்கூடிய தவறுகளும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் எந்த மதத்தவரை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் இயேசுவாக இருந்தாலும் சரி, சிவன் விஷ்ணு முருகனாக இருந்தாலும் சரி, அல்லாவாக இருந்தாலும் சரி, இல்லை புத்த மதம், இல்லை வேறு ஏதாவது ஒரு மதமாக இருந்தாலும் சரி, அனைத்து தெய்வங்களுமே மனிதன் வேண்டுவதை நிறைவேற்றக்கூடிய சக்தி பெற்றவை தான். ஆனால் நம்ம எப்படி வேண்டணும், நம்ம சரியான முறையில் வேண்டுறோமா என்பதுதான் முக்கியம். ஒரு சிலர்லாம் தன்னுடைய நீண்ட நாள் ஆசை, தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறணும் என்பதற்காக லட்சமாக செலவு பண்ணி வழிபாடு செய்வாங்க, யாகங்கள் யோகங்கள் நடத்துவாங்க. இறை வழிபாட்டுக்கு அந்த அளவுக்கு பொருள் நிதியை செலவு பண்ணி பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஆனால் அவ்வாறு செய்வதன் மூலம் கடவுள் அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உலகில் மிகவும் புனிதமாக கருதப்படக்கூடிய ஆலயங்கள், கோவில்கள், திருத்தலங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அந்த கோவிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு செய்வாங்க. இன்னும் பணத்தை செலவு பண்ணி சாமியை மிக கிட்ட நின்று வழிபாடு செஞ்சால் சீக்கிரம் நிறைவேற்றுவார் அப்படின்னு நினச்சி செய்வாங்க. இந்த அளவுக்கு வழிபாடு செய்வதன் மூலம் கடவுள் அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. உலகில் இருக்கக்கூடிய மிகவும் புனிதமாக கருதப்படக்கூடிய நீர்நிலைகள், தீர்த்தங்கள், அங்கெல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு அந்த தீர்த்தத்திலிருந்து வழிபாடு செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய திருத்தலங்களில் இறைவனிடம் வழிபாடு செய்வதன் மூலம் இறைவன் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ அதிகமாக செலவு பண்ணி இறை வழிபாடு செய்யக்கூடாதா? மிக தொலைவில் இருக்கக்கூடிய புனிதமான தலங்களுக்கு வழிபாட்டுக்கு செல்லக்கூடாதா? புனிதமான நீர்நிலைகள் குளிச்சுட்டு இறை வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அது அர்த்தமல்ல. நம்மளை படைத்த இறைவன், அவரிடம் நாம் பேசும்போது எவ்வாறு பேச வேண்டும்? அவர்கிட்ட நம்முடைய கஷ்டத்தையும் பிரச்சனையும் சொல்லி பிரார்த்தனை செய்யும் போது எவ்வாறு செய்ய வேண்டும்? நம்மளை படைத்த இறைவன் தான் இந்த பிரம்மாண்டமான அகில உலக பிரபஞ்சத்தையும் படைச்சிருக்கிறார். அவர்கிட்ட நம்மளுடைய வேண்டுதல் கேட்கணும், நம்ம பேசுவது அவருக்கு கேட்கணும், நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றணும் அப்படின்னா நல்லா கத்தி, நல்லா ஆர்ப்பாட்டமாக பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, கஷ்டம், அது சரியாகணும் அப்படின்னு கடவுள்கிட்ட போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க. அதுக்காக உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வம் அல்லது வேறு ஏதாவது புனித தலங்களுக்கு சென்று இறை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா எப்படி போவீங்க? வேகமாக எல்லாருக்கும் முந்திக்கிட்டு குறுக்கு வழியில் போயிட்டு அவசரமாக இறைவன்கிட்ட போயிட்டு நல்லா கத்தி பிரார்த்தனை பண்ணுவீங்களா? அவ்வாறு செய்வதன் மூலம் கடவுள் உங்களை பிரார்த்தனை கேட்கவே மாட்டார், நிறைவேற்றவே மாட்டார். உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய கஷ்டம் எதுவாயினும் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே பிரார்த்தனை செய்வதன் மூலம், வழிபாடு செய்வதன் மூலம் நிச்சயம் நிறைவேற்றுவார். அதை எவ்வாறு செய்ய வேண்டும்? நீங்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும்போது உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி வேண்டும் போது ஆத்மார்த்தமாக உங்களுடைய இதயத்திலிருந்து, உள்ளத்திலிருந்து வேண்ட வேண்டும். கோவிலுக்கு போயிட்டு கடவுள்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா சத்தம் போட்டு சும்மா உதட்டால கடவுளுடைய நாமத்தையும் மந்திரத்தையும் உச்சரித்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணுவதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலனை விட உங்கள் கஷ்டத்தை நினைச்சு மனதார பிரார்த்தனை செஞ்சு அந்த கடவுளை நேருக்கு நேரு நீங்கள் சென்று வழிபாடு செய்யும் போது உங்கள் கண்கள் இருந்து வரக்கூடிய கண்ணீர், கண் இமைக்காமல் நீங்கள் மனதார ஆத்மாத்மாக இதயத்திலிருந்து பேசக்கூடிய அந்த வார்த்தை அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய, அந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த கடவுளுக்கு நிச்சயம் கேட்கும். யார் ஒருவர் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும் போது தன்னுடைய எண்ணத்தையும் சிந்தனையும் ஒருநிலைப்படுத்தி தன்னுடைய எண்ணம் முழுவதும், தன்னுடைய மனம் முழுவதும், சிந்தனை முழுவதும் கடவுள் மீது செலுத்தி தன்னுடைய வேண்டுதலையும் பிரார்த்தனையும் ஆத்மாத்மாக இதயபூர்வமாக உச்சரித்து கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். அவ்வாறு பிரார்த்தனை செய்யக்கூடிய பக்தர்களிடம் வரக்கூடிய அந்த சக்தி நிச்சயமாக இறைவனிடம் சென்று சேர்ந்து அந்த ஆத்மாத்மமான உண்மையான வழிபாட்டிற்கு இறைவன் நிச்சயமாக அருள் புரிவார். நீங்கள் எந்த மதத்தவராகனாலும் இருங்க, கிறிஸ்துவ மதம், இந்து மதம், இஸ்லாமிய மதம், புத்த மதம், இல்லை இந்த உலகில் வேறு ஏதாவது புனிதமான மதம் இருக்குது அப்படின்னா உங்கள் மத தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உண்மையாக உங்கள் இதயத்திலிருந்து ஆத்மாத்மாக வழிபாடு செய்ய வேண்டும். சுற்றி யார் இருக்கிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நேற்று என்ன நடந்துச்சு, நாளைக்கு இது நடக்குமா, ஐயோ அவங்க இப்படி பேசிட்டாங்களா, அது போல் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல்
முழுக்க முழுக்க உங்களுடைய எண்ணத்திலும் சிந்தனையிலும் மனதிலும் கடவுளுடைய நாமமும் கடவுளுடைய எண்ணமும் நிறைந்திருக்க வேண்டும். அந்த ஒரு தருணத்தில் நீங்கள் வேண்டக்கூடிய விஷயங்கள் ஆத்மாத்மாக உள்ளத்திலிருந்து வர வேண்டும். அவ்வாறு செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனையின் வலிமை இந்த பிரபஞ்சத்தை விட பெரியது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை தான் இந்த பிரபஞ்சத்தையே படைத்த இறைவனிடம் சென்று சேர்ந்து அந்த இறைவன் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றுவார். இவ்வாறு மனப்பூர்வமாக மனதார பிரார்த்தனை செய்யாமல் உதட்டளவில் கடவுளுடைய நாமத்தையும் மந்திரத்தையும் உச்சரித்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்கள் இறை வழிபாடு செய்வதன் மூலம் எந்த ஒரு பலனும் இல்லை. லட்சமாக நீங்கள் சொல்ல பண்ணுறதை விட 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய புனித தலங்கள் செல்வதை விட மிகவும் புனிதமாக கருதப்படக்கூடிய தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் தீர்த்தத்தில் குளித்து வழிபாடு செய்வதை காட்டிலும் மனதார இருக்கும் இடத்திலே வீட்டிலே நீங்கள் பிரார்த்தனை செய்தால் கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு சகல சௌபாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குவார். பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு ஒரு தேரி இருக்குது. ஆழ்மனதின் அற்புத சக்தி. உங்கள் ஆழ்மனதிலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம், பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு வழிபாடு, அது நிச்சயமாக சத்தியமாக நிறைவேறும் என்பது பெரியவர்களுடைய முன்னோர்களுடைய வாக்கு. நாம் ஒரு விஷயத்தை ரொம்ப கூர்ந்து ரொம்ப ஆழமாக நினச்சி அதில் இருக்கக்கூடிய தாற்பயத்தை உணர்ந்து நாம் அந்த விஷயத்தை செய்யும்போது அந்த விஷயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் மிகவும் சிறந்ததாக இருக்கும். அதே போல் நம்முடைய கஷ்டத்தையும் நம்மளுடைய வேண்டுதலையும் மனதார உணர்ந்து அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது, அது எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைத்து ஆத்மாத்மாக உருகி கடவுளை மனதார நினைத்து நம்ம வேண்டும்போது தான் அந்த வேண்டுதலுக்கு சக்தி அதிகம். நம்ம பிரார்த்தனை பண்ணக்கூடிய அந்த செயலுக்கு சக்தி அதிகம். அப்போது தான் கடவுளுக்கு அது கேட்கும். அப்போது தான் கடவுள் அதை நிறைவேற்றுவார். அதை விடுத்து நம்ம இறை வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய எண்ணங்கள் சிதறும். கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் நினைத்து நம்முடைய எண்ணங்கள் அலைபாயும். மேலும் சுற்றி இருக்கக்கூடியவங்களை நினச்சி அவங்க இருக்கக்கூடிய அப்பியரன்ஸை பார்த்து ஏக்கம் அடையும். மோகம், காமம், வெறி அப்படின்னு பல்வேறு விதமான உணர்ச்சிகளுக்கு நம்முடைய எண்ணங்கள் அடிமையாகும். இவை அனைத்தையும் துறந்து வெறுத்து கடவுளிடம் ஆத்மாத்மாக சரணடைந்து உங்களுடைய பிரார்த்தனையை மனப்பூர்வமாக உண்மையாக இதயத்திலிருந்து நீங்கள் உச்சரிக்கும் போது பிரார்த்தனை செய்யும் போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அளவிட முடியாதது, சக்தி வாய்ந்தது, மிகவும் பிரம்மாண்டமானது. கடவுள் நிச்சயமாக அதுபோல் உண்மையாக ஆத்மாத்மாக பிரார்த்தனை செய்யக்கூடிய நண்பர்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார். சமீபத்தில் கிறிஸ்துவ மதத்தில் போப்பாண்டவர் என்று அழைக்கக்கூடியவர் 21ஆம் தேதி இயற்கை எழுதார். அவர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை என்ன அப்படின்னா, கடவுளிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது உதட்டால் பிரார்த்தனை செய்யாதீர்கள், அதை தவிர்த்து உள்ளத்தில் ஆத்மாத்மாக நம்மை படைத்த இறைவனிடம், நம்மை படைத்த தந்தையிடம் நாம் வேண்டும்போது ஆத்மாத்மாக உண்மையாக பிரார்த்தனை செய்வதன் மூலம்தான் அது வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த பிரார்த்தனையாக கருதப்படும். அந்த பிரார்த்தனைக்கு தான் கடவுள் செவி சாய்ப்பார். உங்களுடைய வேண்டுதலை, உங்களுடைய பிரார்த்தனைக்கு அவர் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லியிருக்கார். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னும் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.